ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் பந்தக்கால் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா அதில் நெருப்பு பிடிச்சிருது. இதை பார்த்துக்கிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அந்த சாமியார் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஜோசியரை பாருங்கள், பார்த்ததுக்கப்புறமா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க, அது முடிக்காமல் நீங்கள் கல்யாணத்தை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும், உடனே பார்த்தோம்னா தாரா ஒரு சாமியாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாமியார் அவங்க வீட்டுக்கு வராங்க. அது யாரும் இல்லை, துர்கா தான் சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வராங்க. அந்த விஷயம் ஹாசினிக்கும் தெரியும். அப்போ ஹாசினி துர்கா நீ வந்துட்டியா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க தாரா நினச்சிருந்தாங்க நம்ம ஃபோன் பண்ண சாமியார் இவங்க தான் சொல்லிட்டு அவங்க நினச்சிடவும், உடனே அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்படி பந்தக்கால் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரிக்கு நெருப்பு பிடிச்சிருச்சுது, இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே அவங்க சூர்யாவை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சூர்யாவை கூப்பிடவும் அவங்களும் வராங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க துர்கா மாறுவசம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை இதோட நிறுத்திடணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே புஷ்பா, தாரா, சங்கரபாண்டி இவங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுனால தான் இந்த மாதிரிக்கு நெருப்பு பிடிச்சிருச்சுது, அதனால் இந்த கல்யாணத்தை உடனே நீங்கள் தடுத்து நிறுத்திடுங்க, அப்படி மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லவும், அடுத்தது சூர்யா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிக்கிட்டு அழைச்சிட்டு போகவும், உடனே சூர்யாவும் தன்னுடைய ரூமுக்கு அவங்க துர்கான்னு தெரியாமல் அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ சொல்லுங்கள் சாமி அப்படிங்கும்போது உடனே சூர்யாட்ட சொல்கிறாங்க, நீ அந்த புஷ்பாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உண்மையை சொல்ல போனால் உன் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறாள் துர்கா, அந்த துர்கா தான் உனக்கு ஏற்ற ஜோடி, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் மகனே நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நீ துர்காவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிடணும், அவள் தான் உன்னுடைய பொண்டாட்டியாக வர்றதுக்கு தகுதியானவ, அந்த புஷ்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ துர்கா அவங்க சூர்யா பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ சூர்யா கொஞ்சம் தள்ளி தள்ளி போகவும், ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சூர்யா அவங்க துர்கா ஒட்டியிருக்கிறாங்களா தாடி, அதை பிடிச்சி இழுத்துருதாங்க. அப்போ தாடி கையோட வரவும் அதை பார்த்ததுமே சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏய் நீ துர்காவா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் துர்கா உடனே ஓடி வராங்க. இங்கே பார்த்தோம்னா தாராவும் சங்கரமணி தான் காட்டுறாங்க. இந்த சாமி இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது உண்மையான சாமியார் வராங்க. உடனே தாரா கேட்குறாங்க, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஃபோன் பண்ணினீங்களா அந்த சாமியார் நான் தான் அப்படிங்கவும், என்னது நீங்கள் தான் நான் இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்ட சாமியாரா, அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சூர்யா கத்திக்கிட்டே வராங்க. துர்கா துர்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரும்போது துர்கா சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்களா, அவங்க இப்படி ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்ததுமே தாராவும் சங்கரம் பண்ணி சொல்கிறாங்க, ஓஹோ இந்த துர்கா தான் சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரிக்கு நம்மளை ஏமாத்தி இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா ஒழுங்கு மரியாதையா நீ என்ன பண்ணனாலும் சரிதான், இந்த கல்யாணம் நடந்தே தான் தீரும், சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது நீ தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு தாரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ துர்கா போகும்போது சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணனாலும் சரி தான், சூர்யா தான் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு, அதை தடுக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா அங்கேருந்து கிளம்பி போகவும், அப்போ தாரா சொல்கிறாங்க, பாத்தியா சூர்யா இந்த துர்காவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாக்கி சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லியிருப்பா அப்படிங்கவும், உடனே சூர்யா சொல்கிறாங்க, ஆமாம்மா இவளுடைய இது ரொம்ப ஓவராகி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உண்மையான சாமியார் வந்திருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட தாரா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள பரிகாரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அது செஞ்சு முடிச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக அந்த கல்யாணத்தை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், உடனே தாராவும் அந்த பரிகாரத்தை நாங்கள் செஞ்சு முடிச்சிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து எங்கே பார்த்தோம்னா துர்காவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. துர்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறாங்களா, அப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்றதாங்க. இதனால துர்காவோட அம்மாவுக்கு ரொம்பவே மனக்குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ நேராக அவங்கள போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. எதுக்குமா நீங்கள் திடீர்னு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, துர்கா ஏதாவது தப்பு பண்ணினாலா, இல்லை துர்கா உங்ககிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு நிறுத்துங்கன்னு சொல்லி ஏதாவது சொன்னால் அப்படிங்கும்போது, அப்போ அந்த மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் என் பையனுக்கும் துர்காவுக்கும் ஜாதகம் பார்க்கறதுக்காக போனேன், டேட்டு குறிக்கிறதுக்காக. அப்போ தான் அந்த ஜாதகக்காரர் சொன்னார், துர்காவோட ஜாதகத்தில் துர்கா இறந்து போய் 4 வருஷம் ஆகுதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே துர்காவோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாங்க அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், மற்றபடி துர்காவை எங்களுக்கு ரொம்பவே
பிடிச்சிருக்குதான், ஆனால் உயிரோடு இல்லாத ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தந்திருக்கிறீங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்காவோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருந்தை வந்து இப்படி என் பொண்ணுக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறமா என் பொண்ணு வந்து நல்லபடியாக வந்துட்டா. இப்போ பார்க்க தானே செய்யுறீங்க, என் பொண்ணு தான் அங்கே இருக்கிறா. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என் பொண்ணு வந்து உயிரோடு இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியலம்மா, ஜாதகக்காரர் சொன்னதை தான் நான் சொன்னேன், அதனால தான் நான் அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னேனே தவிர மற்றபடி இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பமாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ துர்காவோட அம்மா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க பெரிய பொண்ணு கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சுது, மாப்பிள்ளை வீட்டில் போய் நீங்கள் வந்து கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்களா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, நம்ம தங்கச்சி உயிரோடு இருக்கிறா, நம்ம தங்கச்சியை பார்த்துட்டு உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு பேசும்போது அப்போ அங்கே துர்கா வந்துருந்தாங்க. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, நம்ம உயிரோட இல்லைங்கிற விஷயம் வந்து அந்த ஜாதகாரு அவர் சொன்னது உண்மைதான், ஆனால் அம்மாவுக்கு நம்ம எப்படி புரிய வைக்க முடியும், நம்மளால உண்மையும் சொல்ல முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ துர்காவோட அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு இந்த மாதிரிக்கு நல்லா உயிரோடு இருக்கிறா, அவளை பற்றி எதுக்காக இந்த மாதிரிக்கு அவர் சொன்னாருன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா சொல்கிறாங்க, அதெல்லாம் நினச்சி நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா, நீங்கள் விடுங்க, அவர் எதோ சொல்லியிருப்பாரு, நீங்கள் அதே நினச்சிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு துர்கா வந்து அவங்க அம்மாட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து குழப்பமாகவே இருக்குது, என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே யமதர்ம ராஜா வராங்க. அடுத்து என்ன நடக்குன்னு